ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம எப்படி வேக வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த கிழங்கோட நன்மைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா, பொதுவாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க அளவோடு எடுத்துக்கிடலாம். ஏன்னா உடம்புல இருக்கிறதான சர்க்கரையோட அளவை இது கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. உடலில் இரத்த செல்கள் அதிகமாக உருவாகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. இப்போது இந்த கிழங்கை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதில் மண்ணெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நம்ம தண்ணியில் தாராளமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கையை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா மண் ஃபுல்லாகவே நமக்கு க்ளீன் ஆயிரும். அப்புறமா நம்ம கார்னர் சைடில் கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கிறவங்க அடிக்கடி உணவில் இந்த கிழங்கை எடுத்துக்கொண்டு வரலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு வரும்போது அவங்களோட ஸ்கின்னை நல்லா பலபலன்னு வச்சுக்க ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நுரையீரல் பிரச்சனை வராமலும் நம்மளை நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். எலும்புகளுக்கும் பற்களுக்கும் நல்ல ஒரு வலுவை தருகிறது. கண் பார்வையை கூர்மையாக்கும். இதயத்திற்கும் நல்ல நன்மையை தருகிறது. உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த கிழங்கை அடிக்கடி சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் வராமல் தடுக்கிறது. இந்த மாதிரி இன்னும் ஏராளமான நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்த கிழங்குல நிறைய நன்மைகள் காணப்படுகின்றன. இப்போ நம்ம இந்த கார்னர் சைடை கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், கிழங்கையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போது இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி இட்லி தட்டிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதான கிழங்கை சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது கிழங்கோட முழுமையான சத்தும் நமக்கு அப்படியே கிடைக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுக்க டைம் இல்லை அப்படின்னா குக்கரில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. தாராளமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 2 கிளாஸ் அளவே தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா குக்கரில் வைக்கிறதான கிழங்குமே நமக்கு சூப்பராக தயாராகி வந்துடும். இப்போது நாம் வச்சு 15 நிமிஷம் ஆச்சு. இட்லி பாத்திரத்தில் கிழங்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. நம்ம இப்போது ஷேர் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சுவைக்கும் மட்டும் அல்லாமல் ஏகப்பட்ட நன்மைகளை கொண்டதுனால குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை தாராளமாக உணவாக அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.